நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதியும், அழகரும் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆண்டாளும், அதுக்கடுத்து நம்ம அழகர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேமே வந்து ஆண்டாள தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டாள் வந்து அவங்க வீட்ல உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து பாரதி வந்து வராங்க. அவங்க அப்செட்டா இருக்காங்க. அத பார்த்துட்டு என்னடி அப்படிங்கிற மாரி வந்து நம்ம பாரதி கேட்காங்க. வாடி வந்துட்டியா? இப்பதான் உன் புருஷன் வந்து திட்டிட்டு போனாரு. இப்ப நீ மறுபடியும் வந்திருக்கியா? நீயும் திட்டுறதுக்கு தான் வந்திருக்கியா? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. ஏன்டி நான் இந்த வீட்டுக்கு வந்தாலே திட்டத்தான் வரேன்னு அர்த்தமா? உன்னை பார்த்து பேசிட்டு போலாம் தாண்டி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்னடி விஷயம் சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கேட்குறாங்க. நீ போய் அழகர் கூட வந்து சேர்ந்து வாழணும், அதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது முடியாதுடி, அவனே வந்து என்னை வேண்டான்னு சொல்லி போயிட்டான். நான் நெருங்கி நெருங்கி போனாலும் அவன் விலகி விலகி போய்கிட்டு இருக்கான், இதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் இங்கே பாரு, நான் சொன்னால் கேட்பியா மாட்டியா? அங்கே பார்த்தியா ஆதி அழகர் வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஒத்துமையாக இருக்காங்க. ஆதி சொன்னாருன்னு சொல்லிட்டு அழகர் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு போயிருக்காரு. ஆனால் நான் சொன்னால் நீ ஏண்டி ஒன்றுமே கேட்க மாட்டேங்க? தயவுசெய்து போய் பேசு. அவர் தான் கோவத்தில் இருக்கார். அவர் காலில் விழுக வச்சா அவர் என்ன அப்படியா பேசுவார்? அவர் கொஞ்சம் கோவத்தில் தான் இருப்பார். நீ தான் போய் வந்து அவருக்கு புரிய வச்சு ஏற்றுக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி இதெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொன்னால் கேட்பியா கேட்க மாட்டியா? கேட்பேன்னா நீ போ, இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடி உனக்காக வேணால் திருப்பி அழகர்கிட்ட பேசி பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அழகரை காட்டுறாங்க. அழகர் வந்து கட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உன்னை பார்க்காம ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை பார்த்து ரொம்ப உன்னை பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம கூட ஆண்டாள் நினச்சி தான் புலம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா முன்னாடி வந்து சரக்கு பாட்டில் வச்சுக்கிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து நம்ம ஆதி அந்த இடத்துல வராரு. என்ன பண்ணுறது, இப்போல்லாம் குடிகாரங்க பகல்லே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் பகலில் குடிக்கணும், நைட்டு குடிக்கணும், சட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம அழகர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி குடிக்கிறதான் குடிக்க, எனக்கு கொஞ்சம் கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காரு. என்கிட்டலாம் கிடையாது, எனக்கே அது காணாது அப்படிங்கிற மாதிரி அழகர் சொன்னோடனே சரி நான் எனக்கு கொண்டு வந்திருக்கேன், 2 பேரும் மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரக்கு பாட்டில் கொண்டு வந்திருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. எனக்கு திறந்து ஊற்று அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. திறந்து கூட ஊற்ற தெரில, நீ எல்லாம் சரக்கு அடித்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு திறந்து ஊற்றி தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆதிக்கு வந்து கொடுக்காங்க. ஆதி வந்து குடிக்காங்க. குடிச்சிட்டு இது சரக்குன்னு நினச்சியா, இது கூல்ட்ரிங்க்ஸ், இதை குடிச்சிட்டு உன் வாயாலேயே நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவர் வந்து உண்மையான சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம அழகர் வந்து ஆதி வந்து சும்மா கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து ஆதி வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. டேய் ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து கேட்குறாரு. ஆமாடா நீ என்ன சாதாரண விஷயமாக பண்ண, ஏன்டா என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டேய் அதான் நான் அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன்ல, நான் கேட்டது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டேன். திருப்பி வந்துக்கிட்டு ஏன் இப்படி கேட்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுறா, அதான் நான் சொல்லிட்டேன்ல, மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நண்பா, உன்னை விட்டு எனக்கு பிரிஞ்சு இருக்க முடியாது தெரியுமா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்து அந்த இடத்துல கட்டி பிடிச்சிட்டு ஒன்று சேர்ந்துக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து பாட்டியும் இப்போ பவித்ராவும் வராங்க. வந்து ஆதிக்கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆதி வந்து சாரி பாட்டி, தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு உங்கள் பையனை வந்து கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு கோவம் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா என்னை நீ புரிஞ்சுக்கிட்டதே அவ்வளோதானா? அவனை நானாக இருந்தாலுமே தான்ப்பா செஞ்சுருப்பேன். அவன் மேலே எனக்கு ஒன்றும் ஆசையும் கிடையாது, பாசமும் கிடையாது. அவன் பண்ணுற வேலைக்கு நீ பண்ணுறதான்ப்பா கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பாட்டி அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் அழகர் போய் அங்கே அனுப்பி வைப்பா, அழகர் இல்லாமல் வீடு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாட்டி அவனை காலை விழுக வச்சு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க, நான் எப்படி அவனை போய் வர சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லைப்பா அவன் ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பான், அது மட்டும் இல்லாமல் ஆண்டாலும் அவள் நினச்சி தான் உருகிக்கிட்டு இருக்கான், எனக்கு நல்லா தெரியுது. அவங்க 2 பேருமே வந்து ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. நல்லா தான் சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க. கூட வந்து கெடுத்து விடுறதே வந்து அவங்க அப்பந்தான். அதை நான் பார்த்துக்கிறேன், எப்படியா அனுப்பி வையா, வீடே வெறிச்சோடி கிடக்கு, அவனை பார்க்கணும் போல் இருக்குது. என் கைக்குள்ளே இருந்தான்ப்பா அவன், இப்போ அவனை பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசி காலம் வரைக்கும் அவனை சந்தோஷமாக பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாட்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கண்டிப்பாக நான் வந்து அவன்கிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா தலைவலியிலே நம்ம அழகர் வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க எனக்கு மட்டும் தலைவலிக்கு, ஆதி எங்கே, அவனுக்கு தலைவலி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவர் குடிக்கவே இல்லை, அவர் கூல்ட்ரிங்க்ஸ் தான் கொடுத்தாரு, உங்ககிட்ட பேசுகிறதுக்காக சரக்கை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அவர் கூல்ட்ரிங்க்ஸை மட்டும் குடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படி வேறு விஷயம் இருக்கா, சரி எனக்கு ஏதாவது கொஞ்சம் மோர் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டக்குனு மோரை வந்து ஒரு ஆள் வந்து அவரோட கண் முன்னாடி வந்து நீட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஆண்டாள். ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், உனக்கென்ன, சரி இங்கே இருக்கிறத விட்டுட்டு ஒழுங்காக வீடு வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் சொல்கிறாரு. ஒழுங்காக 10ன்னுவேன், அதுக்குள்ளே நீ வந்துடணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல வந்து
வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க, அழகர் இந்த ஒரு டைம் மட்டும் போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அட போங்க, அங்கே காலில் விழுக வச்சு என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஆண்டாள் வந்து ஒழுங்கா வாடான்னு கூப்பிடுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.